நீ விதைத்த விதையெல்லாம் உன்னை அறுக்க காத்திருக்கும்னு சொல்லிட்டு ஒரு டைலாக்லாம் வரும்ல, அந்த மாதிரி தான் ஒரு விஷயம் வந்து இப்போ சோழனுக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதாவது இப்போ நிலா வந்து உண்மையிலே வந்து நிலா மனசில் காதல் இருக்கா அப்படிங்கிறத அவங்க தெளிவாகவே சொல்ல மாட்டாங்க. ப்ளஸ் அவங்க வந்து அந்த கதாபாத்திரமே கொஞ்சம் பேக்காங்கிறது நமக்கு புரியல. சோழன் டேரெக்டாகவே லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு, அதுக்காக தான் பண்ணேன்னு சொன்னார். இந்த வீட்டிலே உட்காந்துருக்காங்க. அவர் பண்ணுற விஷயங்கள்லாம் தன்னை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக பண்ணுறாருங்கிறத கூட புரியாத மாதிரி இருக்காங்க. ஆனால் சில சமயங்களில் பொசசிவ்னஸில் கோவப்படுறாங்க. இது ஒரு பக்கம். ராகவ் கொடுக்குற ஒரு இம்ப்ரெஷன், அவர் வந்து திருப்பி வந்து உங்களை டீ குடிக்க கூட்டு போ, காஃபி குடிக்க கூட்டு போகிறேன், 1 hour டிரைவ் போகலாங்கிறதெல்லாம் பேசும்பொழுது அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு திவ்யா சொல்லும் பொழுது கூட அப்படிலாம் இல்லை அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிலாம் இல்லை, இது கூட அவங்களுக்கு புரியாது அப்படிங்கிற மாதிரி நமக்கும் ஒன்றும் புரியல. இதுக்கடையில் ஆனால் இவங்கள வெறுப்பேத்திரன் சோழன் பண்ணுறதுலாம் தான் வந்து காயத்ரியை காயப்படுத்துறவங்க கூட புரியாதாங்கிறதும் நமக்கு தெரியல. இந்த மாதிரி எல்லா கதாபாத்திரமே தன்னை பற்றி மட்டும் யோசிக்கிறாங்களே தவிர இன்னொருத்தவங்களை பற்றி எதுவுமே புரிஞ்சிக்காத ஒரு கதாபாத்திரமாக இருக்குது. இப்போ இவங்க இந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் வானதியெல்லாம் சேர்த்து வச்சதுக்கப்புறமா இவர் என்ன பண்ணுறாரு, காயத்ரியை போய் பார்க்க போகிறார். காயத்ரி நம்ம எங்கேயாச்சும் போகலாம், வெளில போகலாம், படத்துக்கு போகலாங்கிறாங்க. அப்போவே அந்த பொண்ணு கேட்குற விதம் என்னங்கிறது புரிய வேணாமா? உங்களுக்கு அவ்வளோ வெறுப்பாக இருந்தால் அந்த பொண்ணை ஏன் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க? ப்ளஸ் வந்து நேரில் சும்மா அங்கே போய் பார்த்தது வேறு, ஃபோன் நம்பரை கொடுக்கறது என்ன, ஃபோன் பண்ணி பேசுறது என்ன, எல்லாத்தையும் பண்ணிட்டு ராத்திரியெல்லாம் பேசுறதுலாம் பண்ணிவிட்டு அது என்ன தப்பாக போகுது, ஏன்னா ஏன் உங்களுக்கு தப்பாக போகுதுன்னு இப்போ தெரியாதா? இல்லை பார்க்குற நமக்கு தான் வந்து பார்க்குற நமக்கே புரியுது, உங்களுக்கு புரியாதாங்கிறது தான் நமக்கு புரியல. ஸோ அது கடையில் வந்து அவங்க வீட்டில் கொண்டு போய் இவரே ட்ராப் பண்ணுறாரு. வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு அப்புறம் அவங்க பர்த்டே பார்ட்டி அப்படிங்கிறாங்க. ஒன்று பார்ட்டிக்கு அப்புறம் வீட்டுக்கு போயிடுறாரு. திருப்பி வீட்டுக்கு அதுக்கு வந்து முதல்ல வீட்டுக்கு போல வேறு நிலா வந்து ராகவ் காஃபி கொடுக்க கூப்பிட்டாருனோடனே நானும் போகிறேன் அப்படின்ட்டு வந்து கிளம்பி வந்து நீ அவன் வழியினான், என்ன கார்பரேட் கல்ச்சரே கிடையாது, சின்ன கம்பெனி அப்படி இப்படிலாம் வசனம் பேசிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர் போய் வந்து நான் காயத்ரியை பார்க்கலான்னு போனால் அவங்க நீ என் ஆள் ஃப்ரெண்டை நீ கிஃப்ட் வாங்கிட்டு வரலையான்லாம் கேட்குறாங்க. கிஃப்ட் வாங்கிட்டு வரலையான்னு கேட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவர் உடனே ஒரு ரோஸ் எடுத்து கொடுக்குறாரு. ரோஸை யாருக்கு கொடுப்பாங்க, ஒரு ரோஸை, சிங்கிள் ரோஸை அதை போய் கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கப்புறமா வந்து அவங்க ஒன்றா சேர்ந்து ஃபோட்டோ எடுத்து இவர் என் லவர்னு சொன்னால் உடனே வந்து என்னது இது தப்பாக போகுது, இந்த பொண்ணு தப்பாக புரிஞ்சுக்குது அப்படிங்கிறாங்க. தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்குது, நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிற மாதிரி ஃபுல்லாகவே நடந்துகிட்டு இருந்தீங்க. ஸோ இந்த கதையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 சீரியலுமே வந்து பார்த்தீங்கன்னா 4 சீரியலும் 4 விதமாக இருந்துச்சு. எதையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாஜிக் இல்லாமல் தான் சும்மா ஏனோதானம் கதையெல்லாம் எடுத்த மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி ஐயனார் துணை போன விதத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன, இந்த காயத்ரி விஷயத்தில் சோழன் செய்கிறத பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.